friends, welcome to JHA Jessie English Grammar Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்க்க போறோம். ஸோ கிராமர்லயே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கிராமர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் தான். ஸோ இது நிறைய பேருக்கு ரொம்ப டஃபா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஒரு ஈஸியான வேலை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சை பத்தி டாப் டு பாட்டம் கிளியரா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோல இருந்து ஒரு சில வீடியோஸ் ஒரே வீடியோல எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டோம்னா ரொம்ப கன்ஃபியூஷனா தான் இருக்கும். ஸோ சின்ன சின்ன டிப்ஸோட உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மறக்காம பாருங்க, ஓகேங்களா? டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா நேர்கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா அயர்கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? டைரக்ட் ஸ்பீச்னா நேர்கூற்று, இன்டைரக்ட் ஸ்பீச்னா அயர்கூற்று, ஓகேங்களா? ஸோ இந்த டைரக்ட் ஸ்பீச்சுக்கு வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச், அதாவது டைரக்ட் ஸ்பீச்சுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இப்போ டைரக்ட்னா என்னது? நேரா அப்படின்னு சொல்லலாம்ல. அதே மாதிரி இன்டைரக்ட்னா சுத்தி வளைச்சி அப்படின்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா? இது வந்து நார்மல் தமிழ் மீனிங்ல சொல்லலாம். ஸோ இப்போ டைரக்ட் ஸ்பீச்னா நம்ம பேசுறது, ஓகேங்களா? அப்போ நேரடியா பேசுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே வந்துட்டு ஒருவர் பேசிய வார்த்தைகளை எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் அப்படியே இன்வெர்டட் கமாஸ் குள் எழுதுவது டைரக்ட் ஸ்பீச் ஆகும். அதாவது டபுள் கோட்ஸ் போடுவோம்ல, இன்வெர்டட் கமாஸ் அப்படின்னா டபுள் கோட்ஸ், இதுதான் இன்வெர்டட் கமாஸ். சோ இதுக்குள்ள சொல்றதா. இப்போ வந்துட்டு என்கிட்ட ஒருத்தவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி ஒரு விஷயம், நீ போ உங்க அம்மா கிட்ட இது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், எனக்கு பக்கத்து வீட்டு ஆண்டி சொன்னாங்க இது மாதிரி இதை வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட வந்து சொல்றேன். இது வந்து டைரக்ட் ஸ்பீச், ஓகேங்களா? இதை வந்துட்டு பக்கத்து வீட்டு ஆண்டி சொன்னாங்க என்கிட்ட கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, கடுகு வாங்கிட்டு வான்னு அம்மா அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றது வந்து டைரக்ட் ஸ்பீச், ஓகேங்களா? சோ டைரக்டா அவங்க என்ன சொன்னாங்களோ நான் அப்படியே அதை திட்டவட்டமா அப்படியே சொல்லிட்டேன், ஓகேங்களா? அதை வந்துட்டு நம்ம டபுள் கோட்ஸ்ல சொல்லலாம், ஓகேங்களா? போடணும், ஓகேங்களா? இது இங்கிலீஷ்ல. இப்ப இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்னன்னு சொல்றதுன்னா, ஒருவர் பேசிய வார்த்தைகளை அப்படியே அவர் சொன்னது போல் சொல்லாமல், அவங்க சொன்ன மாதிரி சொல்லாம, எப்படி சொல்றது, நாம் சொல்றத மாதிரி மாத்தி சொல்றது. அதே நேரத்துல அதோடைய பொருள் வந்து மாறக்கூடாது, ஓகேங்களா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க அம்மா கிட்ட வந்து நான் வந்து சொல்றேன், பக்கத்து வீட்டாண்டி இப்ப கடுகு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது டைரக்ட் ஸ்பீச், ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இப்ப இன்டைரக்ட்ல சொல்லணும்னா, அம்மா பக்கத்து வீட்டாண்டி அவங்களுக்கு கடுகு வேணும்னு அவங்க கேட்டாங்க. இப்ப புரியுதுங்களா? நான் வந்துட்டு அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொல்றேன், ஓகேங்களா? பக்கத்து வீட்டாண்டி எனக்கு கடுகு வேணும், எனக்கு சமையலுக்கு எனக்கு கடுகு வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்றது டைரக்ட் ஸ்பீச், ஓகேங்களா? அதே வந்து நான் இன்டைரக்ட்ல சொல்லணும்னா, அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு கடுகு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். புரியுதுங்களா? சோ எனக்கு வேணும்னு அவங்க சொன்னாங்க அப்படின்றத அப்படியே வந்து சொல்றது வந்து டைரக்ட். இதே வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து இன்டைரக்ட், ஓகேங்களா? சோ இது வந்து தமிழ்ல. இங்கிலீஷ்ல ஒரு வாக்கியத்தை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச்சுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் ஸ்பீச்சுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஓகேங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா, பரத்குமார், சரி பரத்னே வச்சுக்கிறோம். பரத் செட், பரத் சொன்னா, ஓகேங்களா? பரத் சொன்னா, மை ஃபாதர், அதாவது பரத்தோட ஃபாதர் தான். அது எப்படி சொல்றான்னா, பரத் சொன்னதை அப்படியே நான் சொல்றேன், ஓகேங்களா? பரத் சொன்னா என் அப்பானா என் அப்பா இல்ல, பரத்தோட அப்பா, ஓகேங்களா? சோ அவன் சொன்னதை நான் அப்படியே அவன் சொன்ன மாதிரியே சொல்றதுதான் அது டைரக்ட் ஸ்பீச்னு சொல்றது, ஓகேங்களா? மை ஃபாதர் இஸ் கோயிங் டு மும்பை, மை ஃபாதர் இஸ் கோயிங் டு மும்பை டுமாரோ, நாளைக்கு எங்க அப்பா இது மாதிரி மும்பைக்கு போய் கொண்டிருப்பாரு, ஓகேங்களா? சோ வந்துட்டு இதை வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச்ல சொல்றான். நான் சொன்னதை நான் அப்படியே வந்து உங்ககிட்ட சொல்றேன். இப்போ வந்துட்டு பரத் என்கிட்ட சொல்லியிருக்கான், அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். பரத் என்னடா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேக்குறீங்கன்னா, நான் சொல்றேன் பரத் சொன்னா மை ஃபாதர் இஸ் கோயிங் டு மும்பை டுமாரோ, பரத் சொன்னா என் அப்பா மும்பைக்கு போறாரு நாளைக்கு,
ஓகேங்களா, மும்பைக்கு போயிட்டு இருப்பாரு நாளைக்கு. ஓகேங்களா, சோ இது எப்படி சொல்றது, பரத் சொன்ன மாதிரியே நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். பரத் என்கிட்ட எப்படி சொன்னானோ அப்படியே நான் வந்து சொல்லியிருக்கேன். கரெக்ட் தானே? ஏன் அப்பான்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆகும், என்னது உங்க அப்பா மும்பைக்கு போறாரா, அப்ப ஏன் அப்பா போகல, பரத்தோட அப்பா தான் போறாரு. ஓகேங்களா, சோ இதுதான் வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச். ஓகேங்களா, சோ டைரக்ட் ஸ்பீச்னா அவங்க சொன்னதையே அப்படியே எடுத்துட்டு வந்து அந்த வேர்டிங்ஸை மாத்தாமலே எடுத்துட்டு வந்து சொல்றதுதான் டைரக்ட் ஸ்பீச். ஓகேங்களா, சோ இது வந்து டைரக்ட் ஸ்பீச், டிஎஸ் போடுறேன். ஓகேங்களா, டைரக்ட் ஸ்பீச். ஓகேங்களா, டைரக்ட் ஸ்பீச்சுக்கான எக்ஸாம்பிள். இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு அதே வந்துட்டு பரத் சொன்னதை நான் எப்படி சொல்றேன்னா, பரத் சேட், பரத் சொன்னா தட் ஹிஸ் ஃபாதர், பரத் சொன்னா அவனுடைய ஃபாதர், அவனுடைய அப்பா was going to Mumbai the next day. நெக்ஸ்ட் டேல, அதாவது நாளைக்கு, நெக்ஸ்ட் டேனாலும் டுமாரோனாலும் ஒண்ணுதான், ஆனா இன்டைரக்ட்ல சொல்லும்போது நெக்ஸ்ட் டேன்னு சொல்லணும். ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் டே. சோ இது எல்லாமே இது மாதிரி மாத்தணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா இதெல்லாம் மாத்த வேண்டியது இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தனி வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, டுமாரோன்னு வந்துச்சுன்னா என்னவா சேஞ்ச் பண்ணும், எஸ்டர்டேன்னு வந்துச்சுன்னா என்னவா சேஞ்ச் பண்ணும், இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வீடியோலாம் பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே ஒரே வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும். ஓகேங்களா, வீடியோ ரொம்ப லென்த்தா இருக்கும், அதுக்காக தான். சோ இப்போ இந்த டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கோமே, அது இங்க கொடுக்கணுமா, கொடுக்க கூடாது. ஓகேங்களா, டபுள் கோட்ஸ் இங்க கொடுக்க கூடாது. இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு டபுள் கோட்ஸ் வரக்கூடாது. இப்ப என்ன சொன்னா, ஃபர்ஸ்ட் பரத் சொன்னா எங்க அப்பா நாளைக்கு மும்பை போறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் கொண்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகேங்களா, இப்போ அதே வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி சொல்றேன்னா, பரத் சொன்னா அவனுடைய அப்பா மும்பைக்கு நாளைக்கு போய் கொண்டிருப்பாராம் அப்படி சொல்லிட்டு சொல்றேன்ல, அததான் வந்துட்டு அவனுடைய அப்பான்னு சொல்றேன். சோ ஓகேங்களா, அவனுடைய அப்பான்னு சொல்றது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். அதே வந்துட்டு எங்க அப்பா இப்படி போனாருன்னு சொல்லிட்டு அவன் எப்படி சொன்னானோ அப்படியே சொல்றது வந்து டைரக்ட் ஸ்பீச். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் பத்தி நம்ம பார்த்தோம். ஒரு சின்ன ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இது. இதோட முடியல. சோ இதோட 4 டைப்ஸ் இருக்குது, அதோட ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. சோ இதுல நிறைய இது இருக்குது, எல்லாமே ஒரே வீடியோல பார்க்க முடியாது. நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவா போடுறேன், பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் நான் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய இன்னொரு சேனல் JHJ ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலோட நேம் வந்து JSJ ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னோட இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி இங்கிலீஷ் எஜுகேஷன், JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதுல வந்து எஸ்ஏ ரைட்டிங், அதாவது கட்டுரை, பேச்சு போட்டிக்கான கட்டுரை, அப்புறம் வந்துட்டு தமிழ் கட்டுரை, இங்கிலீஷ், இது மாதிரி எல்லா கட்டுரை ஸ்பீச், இது மாதிரி வீடியோஸ் எல்லாம், லெட்டர் ரைட்டிங், இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு உங்க வீட்டுல பசங்க இருந்தாங்கன்னா, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்க வந்து காம்படிஷன்ல ஜாயின் பண்ணணும்னா, கட்டுரை போட்டி, இந்த போட்டியெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது எஸ்ஏ டாபிக், இல்ல கட்டுரை, ஸ்பீச் ஏதாவது டாபிக் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.